அன்பார்ந்த கேன் ஐ ஹெல்ப் யூ டிஸ்பிளினரி ப்ரொசீடிங்ஸ் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியில் நீங்கள் காணப்போகின்ற விஷயமானது தலைமை செயலக ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது. தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களில் இளையவர்கள் நிதித்துறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிபுரிந்த காரணத்தினால் முதியவர்கள் 1 யூனிட் என சொல்லக்கூடிய ஏனைய 31 துறைகளில் பணிபுரிந்த நிலையில் நிதித்துறையில் உள்ள இளையவர்கள் முன்பாகவே ப்ரமோஷன் ஆன காரணத்தை காட்டி முதலாக சிவசுப்பிரமணியம் அண்ட் அதர்ஸ் என்கின்ற வழக்கு சென்னை ட்ரைபுனலில் வந்தது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல். அந்த வழக்கு அவர்களுக்கு சாதகமாக அளிக்கப்பட்டது. அதன் பிறகு தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் எடுத்துக்கொண்ட முழு முயற்சியின் காரணமாகவும் 1989 அப்போது முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த கட்டாய சூழ்நிலையில் நம்முடைய சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அரசு ஆணை நிலை எண் 126 வெளியிட்டார்கள். அந்த ஆணையில் ஓரலகு துறையிலே பணிபுரியக்கூட முதியவர்கள் நிதித்துறையில் பணிபுரியும் இளையவர்களுக்கு இணையான சம்பளத்தை பெற ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை ஒன் டைம் அஃபேர் என்று கொடுத்தார்கள். அதன் பிறகு மீண்டும் 2009 அதே மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் இரண்டாவது முறையாக ஜிஓ 154 போட்டார்கள். தலைமை செயலகத்திலே பணிபுரியும் ஊழியர்கள் எவ்வளவு இந்தியா பாகிஸ்தான் போல நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு அரசாணையே சாட்சி. காரணம், 126 ஜிஓ போடும்பொழுது அனைவருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 154 இஷ்யூ பண்ணும்போது தட்டச்சர்கள், பிசி, பிஏ இவர்களை நீக்கிவிட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அண்டர் செக்ரட்டரி அந்த லெவலில் போட்டு கொண்டார்கள். அந்த ஆணையில் தட்டச்சர், பிசி, பிஏ இவர்களுக்கு தனியாக ஆணை வழங்கப்படும் என்று போட்டார்கள். அந்த தனியாக போட வேண்டிய ஆணை 3 ஆண்டுகள் காலதாமதம் செய்து 2012 போட்டார்கள். அப்படி போடும்போது என்ன சொல்லி போட்டார்கள் என்றால், இந்த அரசு ஆணை வெளியிடும் நாளில் நீங்கள் பணியில் இருக்க வேண்டும். இதுதான் முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, நீங்கள் உங்களுக்கு இளையவராக ஓரலகு துறையில் இருப்பவர்களை காட்டி நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொள்ளலாம் என்று போட்டார்கள். இது ரெண்டுமே கோர்ட்டில் சேலஞ்ச் ஆச்சு. அதில் நிறைய வழக்குகளில் முதல் வழக்காக சரஸ்வதி என்கின்ற வழக்கு தீர்ப்பாயிற்று. அதில் அவர் என்ன சொன்னார் என்றால், ஓரலகு துறையில் இருக்க ஜூனியர் என்கின்ற அந்த ப்ரொவிஷன் பேரா 6 டெலீட் பண்ணிடுறாரு. ஆன் பார் வித் ஃபைனான்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நீங்கள் கேட்கவே இல்லை, ஆனாலும் கொடுக்கல, ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்று சொல்லிவிட்டார். இதன் பின்னர் இவர்கள் ஒரு யூஓ நோட்டு போடுகிறார்கள். அந்த யூஓ நோட்டில் 120 பேரை 130 பேரை இவங்க சீனியாரிட்டி பிரகாரம் போட்டாங்க. யாரெல்லாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கிளைம் பண்ண தகுதியுடையவர்கள் என்று போட்டுவிட்டார்கள். போட்ட பிறகு அதில் ஒரு பெரிய குசும்பு வேலையை பண்ணார்கள். P&R டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அறியாமையில் திளைக்கின்ற, மற்றவர்களை துன்புறுத்தி இன்பமுறுகின்றவர்கள் ஒரு கண்டிஷனை கீழே கொண்டு வந்தார்கள். அது என்னவென்றால், இவர்கள் கல்வியில் தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. அதாவது ஜிஓ 107 கொண்டு வந்து இதில் சொருவிட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஆர்டர் செட் அசைட் ஆகி
2013 போட்ட கேஸு 17 ஆர்டர் ஆகி அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு போய் அங்கேயும் ஆர்டர் ஆகி கண்டெம்ப்ட் போட்டு 2233 கண்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்படி பிறப்பிக்கப்பட்ட முதல் ஆணை ஜிஓடி நம்பர் 3 ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிவலட்சுமி சிவலட்சுமி என்ற பிரிவு அலுவலருக்கு கொடுக்கப்பட்டது. எப்போது? ஜனவரி 2025. நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள், இன்று வரை அவருக்கு அந்த பில் போட்டு பணம் கொடுக்கப்படவே இல்லை. இதற்கிடையில் அவர் செப்டம்பர் மாதம் காலமாகிவிட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதன் பிறகு இதனுடைய மூல காரணமாக இருந்து செயல்பட்டவர் திரு ஏ சவுந்தரராஜன், பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அவரும் இந்த மாதம் ஆரம்பத்தில் காலமாகிவிட்டார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், திரும்ப திரும்ப பல விஷயங்களை நான் சொல்லும்போது, வாழ்வியலில் ஒருவரை குற்றம் செய்வீர்களேயானால், தெரிந்தே செய்வீர்களே என்றால், அந்த பிழை உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். சந்தேகமே படாதீர்கள். தி சின்ஸ் ஆஃப் தி ஃபாதர் விசிட் ஆன் தி சில்ட்ரன். நீங்கள் காசுக்காக பண்ணுகிறீர்களோ அல்லது தெரியாமல் செய்கிறீர்களோ தெரிந்து செய்கிறீர்களோ தெரியாது. இந்த பிழையினால் இன்று வரை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. காரணம் என்ன? கொடுக்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களா? அல்லது அரசாங்கத்தில் பணமே இல்லையா? அல்லது வேண்டுமென்றே இது போன்ற நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்துகிறீர்களா? நம்மளுடைய காலம் இன்னும் 4 மாதம் தானே, இதை முடித்துவிட்டு போய்விடலாம், வருகின்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று நினைக்கிறீர்களா? இதற்கெல்லாம் எப்படி சார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் துணை போகிறார்கள்? ஐஏஎஸ் என்பது படிப்பு அல்ல, இட் இஸ் எ சர்வீஸ். அந்த சர்வீஸுக்கு தகுதி பெற்று வரக்கூடியவர்கள் ஒரு பிஏ பிஎஸ்சியாக இருக்கலாம், எம்ஏ எம்இயாக இருக்கலாம், எம்பிபிஎஸ் எம்டியாக இருக்கலாம். ஆனால் பகுத்து உணரக்கூடிய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து என்ன பயன்? நீங்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருந்து என்ன பயன்? நீங்கள் பிஎன்ஆர் செக்ரட்டரியாக இருந்து என்ன பயன்? உங்களுக்கு சிந்தனை, சூய சிந்தனை, நேர்மையான சிந்தனை, வழி நடத்தக்கூடிய ஆற்றல், முடிவெடுக்கக்கூடிய திறமை இல்லை என்றால் அனைத்தும் வேஸ்ட் தானே. இப்போ இந்த வழக்குகளிலெல்லாம் என்ன ஆகிவிட்டது என்றால், அரசாங்கம் யாருக்கும் பணம் கொடுக்கவில்லை. எனவே அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை ஒரு திவாலான அரசாங்கம் என்று அறிவிக்க வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப் போவதாக அறிகின்றேன். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஆன் பார் வித் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது செட்டில்டு லா. இட் இஸ் அ செட்டில்டு பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட். இதை பிஎன்ஆர் துறையில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ, எஸ்ஓ, அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, செக்ரட்டரி அவங்களுடைய அப்பன் வீட்டு பணத்தில் இருந்தோ அவருடைய சொந்த பணத்தில் இருந்தோ அவர்கள் குடும்ப பணத்தில் இருந்தோ கொடுக்கப் போவது இல்லை. இதில் இருப்பவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 20-25 பேர் தான் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பணத்தை டாஸ்மாகிலும், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸிலும், ரேஷன் அரிசியிலும் நீங்கள் சுரண்டி சுரண்டி எடுத்து கொண்டிருக்கும் போது, அதை அனுமதிக்கும் போது, ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த சின்ன சின்ன அரசு ஊழியர்கள், அதுவும் தலைமை செயலர் ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடாதா? வைக்க வேண்டும். அந்த நினைப்பு, அந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. மிக வருத்தமான விஷயம். ஆனால் இந்த வழக்குகளிலெல்லாம் அரசுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கிக் கொண்டே இருந்தாலும் கூட, subject to result of the WP, result of the writ appeal, subject to result of the SLP என்று இவர்கள் ஆணை பிறப்பிக்கிறார்கள். கேடு கட்டவர்கள், திறமையற்றவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள். ஏனென்றால் இவையெல்லாம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து சென்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதனால்தான் நீதியரசர் கிருஷ்ணகுமார் ஜே 2017 ஆர்டர் போடும்போது என்ன சொன்னார் என்றால், நீங்கள் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறீர்கள். யார் வந்தது? டாக்டர் ஸ்வர்ணா, அப்புறம் இன்னொரு செக்ரட்டரி, அவங்க ராமலிங்கம், ஏதோ ஒரு பேரில் இருக்கும், அந்த ராமலிங்கம், அவங்க 2 செக்ரட்டரி, 2 லேடிஸும் வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆனாங்க.
அப்போ அவர் ரொம்ப கடுமையாக சொன்னார், நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஆர்டர் போட மாட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது அவர்கள் அண்டர்டேக்கிங் கொடுத்து மன்னிப்பு கோரி போய் இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் நம்முடைய ஊழியர்கள் அந்த பணத்தை கண்ணில் பார்க்கவில்லை. இதுக்கு பிறகு இவங்களுக்கு பென்ஷன் ரிவைஸ் ஆகணும். இவங்களுக்கு இந்த ஆர்டர் போட்ட பிறகு தான் பென்ஷன் ரிவைஸ் ஆகணும். நன்றாக நினைவில் பாருங்கள், பென்ஷனே வாங்காமல் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி தான் ஃபேமிலி பென்ஷன் வாங்கணும். இதை கூட செய்வதற்கு தலைமை செயலக ஊழியர்களுக்கு முடியவில்லை என்றால் நீங்கள் கேட்கின்ற அந்த ஓல்டு பென்ஷன் திட்டத்தை எப்படி பொதுமக்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள்? நன்றாக நினைவில் படுத்தி பாருங்கள். என்னுடைய பணியை நான் சிறப்பாக, நேர்மையாக, உடனுக்குடன் காலதாமதமின்றி செய்கிறேன் என்று நீங்கள் சர்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு மக்களுடைய அந்த சப்போர்ட்டு கிடைக்கும். எஸ், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. என்ன நிலைமை பாருங்கள். ரொம்ப வருத்தமான விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டினுடைய இறுதியான இந்த நிகழ்வினை மிக வருத்தத்தோடு சொல்லி முடிக்கிறேன். குறைந்தபட்சம் அடுத்த 2026 ஆண்டிலாவது தலைமைச் செயலக ஊழியர்கள், தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிடப்படும் அரசு ஆணைகள் திறமையாக, நேர்மையாக, மணியாக இருக்கிறது என்று மற்றவர்கள் பாராட்டும் வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.